بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்புக்குரிய இந்த ரமலானுடைய மாதத்தில் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை வரலாற்றை, அல்லாஹ்வினுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருளியுள்ளான். அறிவோம் அகிலத்தின் தூதரை என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கடந்த 2 தினங்களாக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாய் ஆமினா அவர்களுடைய கருவில் இருக்கும் பொழுது மக்காவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்திய மிகப்பெரிய பேர் அதிசய சம்பவத்தை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அப்துல்லா அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரசூல் ஆமினாவினுடைய கருவில் இருக்கும் பொழுது மரணித்து விட்டார். மரணிக்கும் பொழுது 5 ஒட்டகத்தையும் சிறிய ஒரு ஆட்டு மந்தையையும் உம்முல் ஐம் என்கிற ஒரு அடிமை பெண்ணையும் விட்டு சென்றார் என்று நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். சிறிது நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறக்கிறார். பிறந்த செய்தியை ஆமினா அவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அப்துல் முத்தலிப் தனது பேர குழந்தையாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாரி அணைத்து கஅபாவுக்கு எடுத்துச் சென்று முஹம்மது என்ற ஒரு பெயரையும் விடுகிறார். முஹம்மது என்கிற பெயர் அன்றைக்கு குறைஷ குலத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு பெயர்.
மிகச்சரியாக 7வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்னா செய்யப்பட்டது, பெயரும் இடப்பட்டது என்கிற செய்தி இப்னு ஹிஷாம் என்கிற வரலாற்று நூலில் நம்மால் பார்க்க முடிகிறது. 7வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது, கத்னாவும் செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற முஹம்மத் என்கிற பெயரையும் தாண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மொத்தம் ஹதீஸ்களை அப்படியே படித்து வரும்பொழுது இந்த 7 பெயர்களில் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்மால் பார்க்க முடியும். ஒன்று, நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற முஹம்மத் என்கிற பெயர். முஹம்மத் என்றாலே புகழப்பட்டவர், மிகப்பெரிய புகழுக்கு உரியவர் என்று பொருள். அடுத்தது ஒரு பெயர் முஹம்மத், அஹம்மத் என்றால் இறைவனை அதிகம் புகழக்கூடியவர், அஹம்மத் என்கிற பெயர். 3வது பெயர் மாஹி என்றால் அழிப்பவர். யாரை அழிப்பவர்? இணை வைத்தலை அழித்து ஒழிப்பவர். மாஹி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு. அதே மாதிரி ஹாசிர், ஒன்று திரட்டுபவர். அல்லாஹு தஆலா இவருடைய தலைமையில்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஒன்று திரட்டுவான். மறுமை நாளில் முதலில் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அல்லாஹ்விடத்திலே தலையை உயர்த்துபவர். மறுமை நாளில் முதலில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர். அது அவருடைய சிறப்பில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். ஒன்று திரட்டுபவர். அதே போல ஆக்கிப் என்றால் இறுதியானவர். இனி இவருக்கு பிறகு நபி கிடையாது, இறுதி நபி என்கிற பெயரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. அதே போல நபியு தௌபா, பாவ மன்னிப்புடன் வந்தவர். அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு மறுமை நாளில் மக்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுபவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல நபியுர் ரஹ்மத், இரக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்க வந்த ஒரு தூதர். அப்படியானால் முஹம்மத், அஹ்மத், மாஹி, ஹாசிர், ஆகிப், நபியு தௌபா, நபியுர் ரஹ்மத், இத்துணை நபிமொழியும் இத்துணை பெயர்களையும் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4697, 4698 2 நபிமொழிகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் எத்தனை பெயர்கள் என்கிற ஒரு பட்டியலை நீங்கள் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 7வது நாள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆமினா அவர்களைப் போல பால் கொடுத்த ஒரு பெண்மணி உண்டு. அது அபூலஹபினுடைய அடிமை. அபூலஹபினுடைய அடிமை சுவைபியா என்கிற ஒரு அடிமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7வது நாள் பால் கொடுத்துள்ளார்கள் என்கிற ஒரு சம்பவத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே குறைஷிகளிடத்தில் ஒரு பழக்கம் உண்டு. அவர்களுக்கு யாருக்காவது குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தையை ஒரு 7 வருட காலம் 8 வருட காலம், அதாவது 7 வயது 8 வயது வரை நகரப்புறங்களில் இருக்கிற செவிலித்தாய்மார்களிடத்திலே வளர்ப்பதற்காக வேண்டி கொடுத்து அனுப்புவது வழக்கம். ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று வரலாற்றில் பார்க்கும்போது, அரபி மொழியை, தூய்மையான அடிப்படையில் உள்ள அரபி மொழியை சரளமாக பேச கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும், நகர்ப்புறங்களில் இருக்கிற நோய்கள் குழந்தைகளுக்கு பரவாமல் இருப்பதற்காக வேண்டியும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு நல்ல பரிசுத்தமான காற்றுகளை சுவாசித்து ஆரோக்கியத்தோடு குழந்தைகள் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நகர்ப்புறங்களில் 7 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் குழந்தைகளை கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் நகரத்துப்புற பெண்களெல்லாம் கோடை காலங்களில் வருடத்திற்கு ஒரு முறை மக்காவை நோக்கி வந்து ஏதாவது வீடுகளில் குழந்தைகள் இருந்தால் ஒரு வாடகை பேசி வாங்கி செல்வது வழக்கம். இப்பொழுது பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினாவினுடைய கையில் கை குழந்தையாக இருக்கிறார்.
எல்லோரும் கிராமப்புறத்தில் இருந்து வருகை தருகிறார்கள் மக்காவுக்கு. ஏதாவது குழந்தைகள் கிடைத்தால் எடுத்து சென்று 2 வருட காலம் 3 வருட காலம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பால் கொடுத்து ஒரு வருமானத்திற்காக வேண்டியும் குறைசிகளோடு இருக்கிற நட்பு உறவை வலுப்படுத்துவதற்காக வேண்டியும் இப்படி ஒரு பெண்கள் படை வருவது இயற்கை. அப்படி ஒரு குழு வருகிறது. அந்த குழுவில்தான் ஹலீமா என்கிற ஒரு பெண்ணும், அந்த ஹலீமா எப்படிப்பட்ட கோத்திரத்தை சார்ந்தவர் என்று வரலாறுகளில் பார்க்கும்போது சஅத் இப்னு பக்ர் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர். அவருடைய கணவர் ஹாரிஸ். இவர்களும் அந்த கூட்டத்தில் பயணமாகி வருகிறார்கள். ஆனால் இந்த குடும்பம் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம். ஹலீமா அவர்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்படி பயணமானோம் என்றால், எனது வீட்டில் போதிய வருமானம் இல்லை. எனக்கு ஒரு மெலிந்த ஒரு பெண் ஒட்டகம் உண்டு, அதனுடைய மடியிலும் பால் இல்லை. எனக்கு ஒரு வெள்ளை கோவேரி கழுதை உண்டு, அதில் ஒரு மிக வயதுடைய கோவேரி கழுதை. அது வேகமாக நடக்காது. ஏழ்மையாக இருக்கிற காரணத்தினால் எனது பிள்ளைக்கு கொடுக்கவே எனது மடியில் பால் இல்லாத ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள். பயணமாகும்போது எல்லோருடைய வாகனமும் விரைவாக செல்லும். எனது கழுதை எனது ஒட்டகம் மெல்ல செல்லுகிற காரணத்தினால் எங்களுக்கு முன்னால் எங்களோடு வந்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே எங்களை எதிர்பார்த்திருப்பார்கள். நாங்கள் வந்த பிறகுதான் மக்காவுக்கே செல்லுவார்கள். அந்த அளவுக்கு பயணத்திலே நாங்கள் பின்தங்கி விட்டோம். வாகனம் ரொம்ப மெலிந்த வாகனம். ஒரு வழியாக நாங்கள் மக்காவுக்கு சென்றோம். சென்று எங்களோடு வந்தவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் போய் குழந்தைகளை வாங்கினார்கள். ஆமினா அவர்கள் வந்திருந்த எல்லோரிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரை தூக்கி தூக்கி காண்பித்தார்கள். எனது குழந்தையை கொண்டு வாங்கள், எனது குழந்தையை கொண்டு போய் பால் குடித்து வளர்த்துங்கள். எந்த பெண்மணியும் அல்லாஹ்வுடைய ரசூலை வாங்கவில்லை. என்ன காரணம்? தந்தை இல்லாதவர். 3 வருட காலம் 4 வருட காலம் பால் குடித்து பராமரித்தால் நமக்கு யார் பொருளாதாரம் தருவார்கள்? ஒரு அனாதை யாரிடத்தில் போய் பொருளாதாரம் கேட்பது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலை யாரும் வாங்கவில்லை, மறுத்து விட்டார்கள். பொழுது சாய்கிறது, மகரிபுடைய நேரம். எல்லோரும் குழந்தைகளோடு செல்லும்போது ஆமினா மட்டும், ஹலீமா அவர்கள் மட்டும் தனது கணவர் ஹாரிஸிடத்திலே சொல்கிறார், எல்லோரும் குழந்தையோடு செல்லும்போது நாம் மட்டும் வெறும் கையுடன் எப்படி திரும்ப செல்லுவது? ஒன்று செய்வோம், எல்லோரும் வாங்க மறுத்த இந்த முஹம்மதை நாம் கொண்டு செல்வோம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாங்கி செல்வதாக ஆமினாவிடத்திலே போய் ஹலீமா அவர்களும் கணவர் ஹாரிஸ் அவர்களும் பேசி எல்லோரும் வாங்க மறுத்த அல்லாஹ்வுடைய தூதரை தனது மார்பகத்தோடு அணைத்து ஹலீமா அவர்கள் பயணம் செய்த சம்பவத்தை ஹலீமா அவர்களே சொல்லுகிறார். அல்லாஹ் மிகப்பெரிய நியமத்தை செய்தான். எந்த அளவுக்கு என்றால், இரவிலே போய் தங்குகிறார்கள் அவர்களுடைய கூடாரத்தில். தோளிலே நெஞ்சோடு அல்லாஹ்வுடைய ரசூலை நான் அணைத்து கொண்டு எனது கூடாரத்திலே நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். நாங்கள் வரும்பொழுது நான் இரவில் உறங்கவே இல்லை. காரணம், எனது மகன் பாலுக்காக வேண்டி துடியாய் துடித்தான். மார்பிலே பாலில்லை, ஒட்டகத்துடைய மடியிலும் பாலில்லை. அன்று இரவு முழுக்க முழுக்க நாங்கள் நிம்மதியை இழந்தோம், உறக்கமில்லாமல். மகனுடைய பசியை தீர்க்க கூட பாலில்லை. ஆனால் திரும்ப செல்லும்போது அந்த கூடாரத்தில் நான் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மார்பகத்தோடு வைத்து அணைத்து கொண்டிருந்த போது எனது மார்பகத்தில் பால் சுரக்க ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு அந்த பால் சுரந்தது என்றால், முஹம்மது அவர்களும் குடித்து எனது மகனும் வயிறார குடித்தார்கள். கொஞ்ச நேரத்தில் எனது கணவர் ஹாரிஸ் அவர்கள் பார்த்த மிகப்பெரிய ஒரு அதிசயம், மெலிந்த எங்களிடத்தில் இருந்த தள்ளாத அந்த ஒட்டகத்தினுடைய மடியும் மெல்ல மெல்ல அப்படியே கணக்க ஆரம்பித்தது. அதிலும் பால் அதிகமாக சுரக்க ஆரம்பித்தது. எனது கணவரும் வயிறார அன்றைய இரவு குடித்து, நானும் வயிறார குடித்து, மிச்சம் இருக்கிற அளவுக்கு பால்களில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வர்க்கத்தை உண்டாக்கினான். இதை பார்த்த எனது கணவர் ஹாரிஸ் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார், ஹலீமா,
அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பாக்கியம் உனது கையில் உண்டு, பத்திரமாக நீ அதை பாதுகாக்க வேண்டும் என்று எனது கணவர் சொன்னார். காலை பொழுதில் நாங்கள் பயணமாகிறோம். பயணமானால் வருகிற பொழுது நான் மிக தாமதமாக வந்தேன். எல்லோரும் எனக்கு முன்னால் பயணமாகி போனார்கள். போகிற பொழுது எனது ஒட்டகம் வேகமாக செல்ல ஆரம்பித்தது. எனது கழுதை மிக மிக வேகமாக சென்றது. உடன் உள்ளவர்கள் எல்லாம் கேட்டார்கள், ஹலீமா, இதை கொண்டு வரும் பொழுது வந்த ஒட்டகமும் கழுதையுமா இது ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது என்று வந்தவர்களெல்லாம் அதிசயப்பட்டு சொன்ன சம்பவம் உண்டு. காரணம், இது அல்லாஹ்வினுடைய ரசூல். இந்த உலகத்திற்கு ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலக மக்களுக்கெல்லாம் அருளாக நான் அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த ரஹ்மத்தல் லில் ஆலமீன் சிறு வயதில் இருக்கும் பொழுது, கை குழந்தையாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அந்த குடும்பத்திற்கு இருந்ததாக வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றைக்கு வாங்க ஆள் இல்லையாம். பால் கொடுத்து பராமரிக்க அன்றைக்கு வாங்க மறுத்தார்களாம். இதை அனாதை குழந்தையை கொண்டு போய் பால் குடித்து பராமரித்தால் நமக்கு வருகிற ஊதியம் இல்லாமல் போகுமே என்று நிராகரித்தார்களாம். ஹலீமா அவர்கள் துணிச்சலோடு, இது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துக்குரிய குழந்தை, அதனுடைய முகத்தில் ஏதோ ஒரு பிரகாசத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்லி வாங்கி சென்றவுடன் அந்த இரவு நேரத்தில் அவர்களுடைய மார்பகத்திலும் ஒட்டகத்தினுடைய மடியிலும் பால் சொரிந்த அந்த அதிசயத்தை ஹலீமா அவர்களே சொல்கிறார்கள். ஊருக்கு சென்றால் அங்கு மிகப்பெரிய அதிசயம். அவர்கள் பயணப்பட்டு மக்காவுக்கு வந்த காலம் மிகப்பெரிய வறட்சிக்குரிய காலம். அந்த வறட்சியிலும் ஹலீமா அவர்கள் குடியிருக்கிற பகுதி மிகுந்த வறட்சிக்குரிய பகுதி. குழந்தை வீட்டுக்கு வந்தது. பகல் பொழுதில் ஹலீமாவுடைய ஆடுகளும் ஹலீமாவுடைய ஒட்டகமும் எங்கெல்லாம் மேயச் செல்லுகிறதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய பர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்குகிறான். அந்த ஆடுகளும் ஒட்டகங்களும் இரவில் மந்தைக்கு வரும் பொழுது வயிறார கொழுத்து மடி நிறைய பாலோடு வருகிறது. அவர்களும் பாற்களை குடித்து அக்கம் பக்கத்தினர்களுக்கும் பால்களை கொடுக்கிற அளவுக்கு கால்நடைகளிலே அல்லாஹ் பர்க்கத்தை உண்டாக்குகிறான். ஹலீமாவின் ஆடுகளும் ஹலீமாவின் ஒட்டகங்களும் எங்கு போய் மேய்கிறதோ அங்கே நீங்கள் மேய அனுப்புங்கள் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பர்க்கத்தை அல்லாஹ் உண்டாக்குகிறான். ஹலீமாவுடைய மார்பகத்தில் பால் குடித்து அல்லாஹுடைய ரசூல் மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்கிறார்கள். 2 வருடம் மெல்ல மெல்ல நெருங்குகிறது. வருடங்கள் பூர்த்தியாகும் பொழுதெல்லாம் ஹலீமாவுடைய குடும்பத்திற்கு பெரிய ஒரு பதட்டம், மனக்கவலை. என்ன காரணம்? 2 வருடம் முடிந்தால் திரும்ப கொண்டு போய் ஆமினாவிடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும், அதுதானே ஒப்பந்தம். 2 வருடம் பூர்த்தியானது. செழிப்பான அல்லாஹுடைய ரசூலை அழைத்து கொண்டு ஹலீமாவும் ஹாரிஸ் அவர்களும் மக்காவுக்கு வந்தார்கள். ஆமினாவிடத்திலே மன்றாடினார்கள், அமீனா அவர்களே, இன்னும் கொஞ்ச காலம் இந்த குழந்தை எங்களோடு இருக்கட்டும், நோய் நொடிகள் பராமல் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இந்த குழந்தை எங்களோடு இன்னும் கொஞ்ச காலம் வளரட்டும் என்று விடாப்பிடியாக ஆமினா அவர்கள் மறுக்க, இவர்கள் வம்பு தும்பாக கேட்க, ஆமினா அவர்கள் விடாப்பிடியாக எனது குழந்தை எனக்கு வேண்டும் என்று சொல்ல, இல்லை நாங்கள் தரமாட்டோம் என்று இவர்கள் சொல்ல, இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை வளர்ப்பதில் ஹலீமாவும் ஹாரிஸும் போட்டி போட்டுக்கொண்டு ஆமினா அவர்களிடமிருந்து மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை வாங்கி கொண்டு ஹலீமா அவர்கள் தங்களுடைய கிராமத்திற்கு வருகிறார்கள். அப்பொழுதுதான் அங்கே மிகப்பெரிய ஒரு பேர் அதிசய சம்பவம் நிகழ்கிறது. சிறுவர்களோடு 2 வயது 2.5 வயது பூர்த்தியான அல்லாஹ்வுடைய ரசூல் சிறுவர்களோடு கிராமப்புறத்தில் மக்களோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார். அங்கே என்ன நடைபெறுகிறது என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சிறுபிள்ளையாக விளையாடி கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நெஞ்சை பிளந்து அந்த இருதயத்தை வெளியே தங்கத்தட்டில் எடுத்து வைத்து ஜம்ஜம் நீரால் கழுவி அதை கொஞ்சம் தூய்மைப்படுத்தி மீண்டும் உள்ளே வைக்கிற ஒரு இருதய அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது. எதற்கு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது காரணத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எதுவானாலும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 261வது நபிமொழியாக இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். சிறுவர்களோடு அல்லாஹ்வுடைய ரசூல் விளையாடும் பொழுது
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நெஞ்சை பிளந்து தங்கத்தட்டில் எடுத்து வைத்து ஜம்ஜம் நீரால் அதை கழுவி பரிசுத்தப்படுத்தி உள்ளே அமர்த்தி வைத்தார்கள். பொதுவாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 4 முறை இப்படி நெஞ்சை பிளந்த சம்பவம் நிகழ்ந்ததாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஒரு முறை அல்ல, 4 முறை நிகழ்ந்திருக்கிறது. 1வது முறை நிகழ்ந்தது முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 261வது நபிமொழியில் நிகழ்ந்தது. ஹலீமா அவர்களோடு விளையாடி ஹலீமா அவருடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது நடந்த சம்பவம். 2வது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி சியாத்தாத்துல் முஸ்னத் என்கிற கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது. 10வது வயதில் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நெஞ்சை பிளந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 3வது முறை ஹிரா குகையில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவதற்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு நெஞ்சை பிளந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எதற்காக? சிறு வயதில் நடந்தது. அவர் சிறு பிராயத்தில் எந்த தீமைகளிலும் இடம்பெறாமல் இருப்பதற்காக வேண்டி அவருடைய உள்ளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஹிரா குகையில் வைத்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நெஞ்சம் பிளந்த சம்பவம் எதற்காக வேண்டி நடந்தது என்றால் வஹியை தாங்குகிற ஆற்றல் வேண்டும். வஹி என்பது சாதாரணப்பட்ட ஒன்றல்ல. இறை செய்தி என்பது மிகுந்த கனப்பரிமாணம் உடையது. எந்த அளவுக்கு என்றால் புகாரியில் வஹியுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது வஹி வந்தால் ஒட்டகமே அதை தாங்க முடியாதாம், அப்படியே கீழே விழுந்து விடுமா, அமர்ந்து விடுமா. அந்த அளவுக்கு வஹி என்பது கனப்பரிமாணம் உடையது. அல்லாஹ்வுடைய செய்தி அல்லவா. அதை குறித்து மேலும் ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சித்தரத்துல் முன்தஹா என்பது வானவர்களுடைய எல்லை, குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எல்லை. அதற்கு மேல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செல்ல முடியாது. அங்கிருந்து தான் அல்லாஹ் சொல்ல வேண்டியதை சொல்லுவான். அவர் பெற்றுக்கொண்டு தூதர்களிடத்திலே வந்து சொல்லுவார். அல்லாஹு தஆலா வஹியை ஜிப்ரீல் அவர்களுக்கு அனுப்பும் பொழுது ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், எல்லா மலக்குமார்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்களாம். சிறிது நேரம் பொறுத்து வஹி நின்றவுடன் தான் மலக்குமார்கள் எல்லாம் கண் விழித்து எழுவார்கள். ஜிப்ரீலிடத்திலே கேட்பார்கள், அல்லாஹ் என்ன சொன்னான் என்று. அல்லாஹ் சொல்ல வேண்டியதை சொன்னான் என்று சொல்லி தூதர்களிடத்திலே வந்து மட்டும் செய்திகளை சொல்லுவார். அதுதான் வஹி என்பது. அந்த வஹியை தாங்குகிற ஆற்றல் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஹிரா குகையில் வைத்து நெஞ்சு பிளக்கப்படுகிற ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அதே போல உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் மிஅராஜுடைய பயணத்தின் பொழுதும் அந்த சம்பவம் நிகழ்கிறது. மிஅராஜுடைய பயணத்தில் ஏன் அந்த சம்பவம் நிகழ்கிறது என்றால், மிஅராஜுடைய பயணத்தில் அதிபயங்கரமான அதிசயங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்க போகிறார். நரகத்தை பார்க்கிறார், கபருடைய வேதனையை பார்க்கிறார். எப்படி எத்தனை எல்லாமோ அதிர்ச்சிகரமான அதிபயங்கரமான மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அதற்கு பக்குவப்படுத்த மிஅராஜுடைய நேரத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளத்தை பிளந்தார்கள் என்றும் நாம் ஃபத்ஹுல் பாரி என்ற புகாரியினுடைய விளக்க உரை கிதாபிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி சிறு பிள்ளையாக ஹலீமா அவர்களிடத்திலே இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இன்னொரு சம்பவம் நடந்தது. அதுதான் நபித்துவ முத்திரை. அது என்ன நபித்துவ முத்திரை என்றால், ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம், இந்த நபித்துவ முத்திரை குறித்து புகாரியில் 190வது நபிமொழியிலும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொழில் 4681வது நபிமொழியிலும் நீங்கள் பார்க்கலாம். முஸ்லிமில் 4681, புகாரியில் 190வது நபிமொழி. இந்த 2 கிதாபுகளிலும் நீங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவ முத்திரை அவருடைய 2 தோள்களுக்கு மத்தியில் இடது தோள் புஜம் ஓரத்தில் அந்த நபித்துவ முத்திரை இருந்திருக்கிறது. அது எப்படிப்பட்ட நபித்துவ முத்திரையாம்? அது புறாவினுடைய முட்டை வடிவத்தில் இருக்கும். இந்த நபித்துவ முத்திரையை ஏதாவது சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்களா என்றால் சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் தனது சிறிய தாயிடத்தில், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னபோது சிறிய தாயார் என்னை அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அழைத்து சென்றார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நோய் விசாரித்தார்கள், எனக்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் உது செய்தார். நான் அவருடைய முதுகுக்கு பின்னால் போய் பார்த்தேன், 2 தோள்களுக்கு மத்தியில் அந்த நபித்துவ முத்திரை இருந்தது என்று அந்த நபித்தோழர் சொல்லுகிற செய்தி தான் புகாரியில் 190வது நபிமொழி. அதே போல முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4681வது நபிமொழி தொகுப்பில் தான் ஜாபிர் பின் சமூரா என்கிற ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி, தாடியினுடைய முடி, முகத்தை குறித்தெல்லாம் மக்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். கேட்கிற தோழர்கள் அப்பொழுது கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நபி முத்திரை இருக்குதாமே, நபித்துவ முத்திரை? ஆமாம் உண்டு. அது 2 தோள் புஜங்களுக்கு மத்தியில் அவருடைய உடல் அமைப்பின் முறையிலேயே புறாமுட்டையினுடைய வடிவத்தில் அந்த நபித்துவ முத்திரை உண்டு என்று ஜாபிர் பின் சமூரா அவர்கள் அறிவிக்கிற செய்தி முஸ்லிமிலும் நீங்கள் பார்க்கலாம். இது எதற்காக வேண்டி இந்த முத்திரை என்றால், முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா இறைத்தூதர்களும் அஹமது என்கிற ஒரு இறைத்தூதர் வருவார் என்று சொல்வதைப் போலவே நபித்துவ முத்திரையையும் குறித்து முன்னறிவிப்பு செய்தார்கள். இதை வேதத்தோடு தொடர்புடைய வேத ஞானமுடைய எல்லா வேத அறிஞர் பெருமக்களும் அன்றைக்கு தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவேதான் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியும், அவர் இஸ்லாத்தை தழுவுவதற்காக வேண்டி அவர் பட்ட கஷ்டம், அவர் பட்ட துன்பம், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சென்ற வருடம் நாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு தியாகம் செய்து அவர் வந்து அந்த நபித்துவ முத்திரையை பார்த்துத்தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதே போல இந்த நபித்துவ முத்திரையை சிறிய வயதிலேயே பார்த்த ஒரு துறவியும் இருந்தார். அவர் அப்பொழுதே மக்காவாசிகளுக்கு அறிவிப்பு செய்து விட்டார். நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினாவிடத்தில் பிறந்து ஹலிமாவிடத்தில் பாலுகுடி பருவத்தில் வளர்ந்து இந்த நெஞ்சு பிளந்த சம்பவத்தை பார்த்தவுடனே அந்த குடும்பமே அதிர்ந்து போய் ஆமினாவிடத்தில் கொண்டு வந்து அந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டார்கள். ஒப்படைக்கும் போது சொல்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நேமத்துக்குரிய குழந்தை என்று சொல்லி ஒப்படைத்து விட்டார்கள். அந்த குழந்தையை ஒப்படைக்கப்பட்ட சிறிது நாளிலேயே ஹலீமா அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். தாயும் இல்லை, தந்தையும் இல்லை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. அப்துல் முத்தலிஃபுக்கு மிகுந்த வருத்தம், மகனும் இல்லை, மருமகளும் இல்லை. அந்த குழந்தையை எப்பொழுதும் அப்துல் முத்தலிப் கோழி குஞ்சை பாதுகாப்பதைப் போல அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாத்து வளர்த்தார்கள். அப்துல் முத்தலிஃபுக்கு கஅபாவில் ஒரு விசேஷமான ஒரு சிவப்பு கம்பள விரிப்பொன்று உண்டு. அதில் யாரும் போய் அமர மாட்டார்கள். அப்துல் முத்தலிஃபுடைய எந்த மக்களும் போய் அமர மாட்டார்கள். அது அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு விரிப்பு. குறைஷிகள் எல்லாம் அப்துல் முத்தலிஃபு கொடுத்த ஒரு அந்தஸ்து. அந்த விருப்பில் தான் அல்லாஹ்வுடைய ரசூலை வைத்து வளர்த்தி கண்ணும் கருத்துமாக ஆளாக்கினார்கள் அப்துல் முத்தலிப். கொஞ்சம் பாருங்கள், வளர்ந்து வரும் பொழுது தாயினுடைய பாசம் எல்லா குழந்தைகளுக்கும் தேவை. கொஞ்சம் வளர்ந்து வரும்போது தந்தையினுடைய அரவணைப்பும் எல்லா குழந்தைகளுக்கும் தேவை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் கருவில் இருக்கும் பொழுது தந்தையினுடைய முகத்தை பார்க்காமலேயே மரணித்து போய்விட்டார். பிறந்து கொஞ்ச காலத்திலேயே ஹலீமாவிடத்திலே வளர ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் விவரம் வந்து தாயை ஒரு குறைந்த காலம்தான் பார்த்திருப்பார்கள். தாயும் மரணப்பட்டு போய்விட்டார்கள். ஏக்கம், தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அப்துல் முத்தலிஃபுடைய பராமரிப்பிலே வாழ்ந்து ஒரு தாய் இல்லை என்கிற குறையை நீக்கினார், தந்தை இல்லை என்கிற குறையும் நீக்கினார். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், 8 வயதில் அவரும் மரணித்து போய்விட்டார். மரணிக்கும் போது வசியத்து செய்தார் தன்னுடைய மக்களுக்கு, இந்த குழந்தையை பத்திரமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று. நீங்கள் பாருங்கள், 8 வயதில் தாய், தந்தை, தனது பாட்டனார் அப்துல் முத்தலிப் எல்லோரையும் இழந்து போய் நிற்கும்போது குடும்பத்துள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து 8 வயது இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே, நீ யாரிடத்தில் போய் நீ இருக்க விரும்புகிறாய் என்று கேட்டார்களாம். அந்த நேரத்தில் அபூலஹப் நல்ல செல்வந்தர், மூத்தவர், பெரியாப்பா தானே, நல்ல செல்வந்தர். அபூ தாலிப் பரம ஏழை, அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. அபூ தாலிஃபையும் நிற்க வைத்து அபூலஹபையும் நிற்க வைத்து கேட்டபோது
சுபஹானல்லாஹ். அந்த நேரத்தில் இந்த 8 வயது பாலகராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அபூலஹப் வேண்டாம், நாம் அபூ தாலிபோடு இருக்கிறேன் என்று தேர்வு செய்தார் என்றால் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு தான். என்ன காரணம்? வஹி இறங்கி குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து வைத்து எடுத்து சொன்ன போது அந்த வஹியை முதலில் எதிர்த்த மிகப்பெரிய கொடுங்கோலரை இந்த அபூலஹப் தான். ஆகவே தான் திருக்குரானில் தப்பத் யதா அபீலஹப் சூரா இறங்கியதை நாம் பார்க்கிறோம். அபூலஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், அந்த சாபத்துக்குரிய இடத்தில் நான் வாழ முடியாது, நான் அபூ தாலிபிடத்தில் வாழுகிறேன் என்ற அந்த ஒரு அறிவை அல்லாஹு தஆலா சிறிய வயதிலேயே கொடுத்திருக்கிறான். அபூ தாலிபும் சளைத்தவர் அல்ல. சுபஹானல்லாஹ். தனக்கு பிறந்த மக்களை காட்டிலும் அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ணும் கருத்துமாக வளர்த்தினார்கள். வரலாறுகளிலே பார்க்கிறோம், அவர் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி பக்கபலமாக இருந்தார்கள். எல்லா இன்னல்களையும் துன்பங்களையும் சகித்தார்கள். அபூ தாலிப் கணுவாயில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்ந்து அந்த அபூ தாலிப் அவர்களும் இருந்தார்கள். பல நாட்கள் துன்பங்களை சகித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை வளர்த்தி ஆளாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் நபியான பிறகும் கூட எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உடன் இருந்து ஆறுதல் சொன்னார்கள், தந்தையை போல. அப்படி மெல்ல மெல்ல வளர்த்தி ஆளாக்கினார்கள். அந்த அபூ தாலிப் தான் வியாபார நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, வளர்த்தி ஆளாக்கிய பாட்டனாரும் இல்லை என்பதை உணர்ந்து அபூ தாலிபை தனக்கு ஒரு பராமரிப்புக்கு உரியவராக தேர்வு செய்திருந்தாலும் அவருக்கு எந்த பாரத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சிறிய வயதிலேயே கொடுக்கவில்லை. அபூ தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாபார நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக சாம், சிரியா போன்ற நகரங்களுக்கு வியாபார நேரத்தில் அழைத்து செல்வது வழக்கம். அப்படி அழைத்து செல்லும் போது நடந்த அந்த சம்பவம் தான் திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பிலும் பைஹக்கி என்கிற நபிமொழி தொகுப்பிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அபூ தாலிப் சிறிய வயதுடைய ஒரு 10-15 வயதுடைய தனது தம்பியினுடைய மகன் முஹம்மது அவர்களை அழைத்து கொண்டு ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி செல்லுகிறார். ஷாம் என்பது வேதக்காரர்கள் அதிகம் இருக்கிற ஒரு பகுதி. அந்த ஷாமுக்கு அவர்கள் செல்லும்போது அங்கே நிகழ்ந்த அந்த அதிசயத்தை தான் இங்கே நான் சொல்ல உங்களுக்கு நான் விரும்புகிறேன். புஸ்ரா என்கிற ஒரு பகுதியை அடைந்து இந்த குறைசி வியாபார கூட்டம் வருவதை அறிந்தவுடனே அங்கே பஹீரா என்று சொல்லப்படுகிற ஒரு துறவி இருந்திருக்கிறார். அவர் வேதத்தை படித்து உணர்ந்த ஒரு மாமேதை. ஒவ்வொரு வருடமும் மக்காவிலிருந்து இப்படி குறைசிகள் வியாபாரத்திற்கு வரும் பொழுது அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொடுத்து வழி அனுப்புவது இயற்கை. அந்த அடிப்படையில் இந்த குறைசிகளோடு வந்த அந்த முஹம்மதை பார்க்கிறார். கொஞ்சம் வித்தியாசமானவராக தெரிகிறார் இந்த பஹீராவுக்கு. உடனே இவர் யார் பொறுப்பில் இருக்கிறார் என்று கேட்கிறார். அவர் அபூ தாலிப் சொல்கிறார், எனது தம்பி மகன், நான் தான் அவனை வியாபாரம் கற்றுக் கொடுக்க அழைத்து வந்தேன் என்று அபூ தாலிப் பதில் சொல்லுகிறார். அந்த சிறுவனுடைய முதுகை பார்ப்பதற்கு எனக்கு அது நீங்கள் அனுமதி தாருங்களேன் என்று கேட்கிறார். அபூ தாலிஃபுக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி பாருங்களேன் என்று சொல்ல பார்த்தால் அங்கே நபித்துவத்தினுடைய முத்திரையை பஹீரா அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். பார்த்தவுடனே அந்த குழுவுக்கு சொன்னார்கள், நீங்கள் உடனடியாக இங்கிருந்து நீங்கள் மக்கா திரும்ப வேண்டும். யூதர்கள் யாராவது இந்த முஹம்மதை பார்த்து விட்டால் ஏதாவது ஆபத்துகள் நேரிடும். நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் திரும்ப சென்று விடுங்கள். இவர் ஒரு இறை தூதராக வரப்போகிறார் என்கிற ஒரு முன்னறிவிப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் சிறு வயதில் இருக்கும் பொழுது நபித்துவ முத்திரையை பார்த்து ஷாம் நாட்டில் இருக்கிற பஹீரா என்கிற ஒரு துறவி முன்னறிவிப்பு செய்த சம்பவம் கூட திருமதி பைஹக்கி போன்ற கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிந்தது. என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்துவிட்டார், ஒரு இறுதி தூதர் வந்துவிட்டார், ஒரு இறுதி தூதர் மக்காவில் பிறந்து விட்டார் என்கிற செய்தி மெல்ல 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 ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாது. இதில் இன்னொரு அதிசயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில் வஹி வரப்போகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட தெரியாது. இனி அல்லாஹ்வுடைய ரசூல் 23 ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்து மரணித்து இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாசி பசீரம் வனதீரா, உலக மக்களுக்கெல்லாம் இவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற ஒரு இறை தூதர் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த
அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது மகன் என்று அப்துல்லாவுக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. நமது கருவில் வளர்ந்த நமது மகன் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு இறை தூதர் என்பது ஆமினா அவர்களுக்கும் தெரியாது. மறுமை நாளில்தான் எனது மகன் ஒரு இறை தூதரா என்று அந்த பெற்றோர்களுக்கு தெரிய போகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அப்துல் முத்தலிஃபும் இழந்து அபூ தாலிபிடத்தில் சாம், சிரியா போன்ற பகுதிகளுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி சென்று நல்ல ஒரு வியாபார அதிபரியாக, ஒரு வியாபாரியாக, மிகச்சிறந்த ஒரு தொழில் அதிபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறினார்கள். இந்த நபித்துவ முத்திரையைத்தான் சல்மான் அவர்கள் தங்களுடைய வேத மதகுருமார்கள் படித்துணர்ந்த மதகுருமார்கள் சொன்னதை விளங்கி அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து மதீனா வரை வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவிலே இருந்து மதீனா வந்தவுடன் ஓடிப்போய் முதுகுப்புறத்தில் அந்த நபித்துவ முத்திரையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தோழர்தான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் யார் தெரியுமா? அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட எந்த நபியானாலும் ஆடு மேய்க்காமல் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்களுமா ஆடு மேய்த்தீர்கள்? ஆம், குறைஷிகளிடத்தில் சிறிய ஒரு கூலிக்காக நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் 2262வது நபிமொழியாக நீங்கள் இதை பார்க்கலாம். ஆடு மேய்த்து யாருக்கும் பாரமாக இருந்துவிடக்கூடாது. தாய் இல்லாதவர் நாம், தந்தை இல்லாதவர் நாம், ஒரு அனாதை ஆக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யாருக்கும் பாரமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சிரியா சென்ற வியாபாரங்களை படிக்கிறார். மீதம் இருக்கிற நேரங்களில் குறைஷிகளத்திலே போய் ஆடு மேய்க்கிறார் அல்லாஹ்வுடைய ரசூல். இப்படியெல்லாம் மெல்ல 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 வளர்ந்து ஆளாகிறவர் தான் அல்லாஹ்வுடைய ரசூல். இதை அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே ஒரு இடத்தில் 93வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஞாபகப்படுத்துகிறான். அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் நாள் வஹி வராமல் இருந்தது. ஆரம்பத்தில் வஹி வந்தது, குடும்பத்தை அழைத்து நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று வஹி வந்தது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற ஆயத்துகள் இறங்கியது. கொஞ்ச காலம் வஹி வராமல் இருந்தது. வஹி வராமல் இருக்கிற அந்த காலத்தில் குறைஷிகள் எல்லாம் வந்து கேலிகளும் கிண்டல்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். முஹம்மதே, இப்போ உங்கள் இறைவன் உம்மை கைவிட்டு விட்டானா? இப்போல்லாம் உனக்கு அந்த கனவில் இது போன்ற வசனங்கள் வருவதில்லையா? கேலி செய்வது, கிண்டல் செய்வது. உம்முடைய இறைவன் இப்பொழுது உன்னை நடுத்தருவில் விட்டு விட்டானே, இனி எங்கே உனக்கு வகி வரப்போகிறது? ஏதோ இறை செய்தி வந்தது, நான் தூதர் என்றெல்லாம் மக்களை சொல்லி ஏமாற்ற நினைத்தாயே. மனம் நொந்து போகிற அளவுக்கு கேலிகளும் கிண்டல்களும் செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. தாங்க முடியாமல் அல்லாஹ்வினுடைய ரசூல் கொஞ்சம் தளர்ந்து சோர்ந்து போய் விடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டானோ, அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டானோ. இறங்கிய வசனங்களை சொன்னார்கள். நான் தான் இறை தூதர் என்று மக்கள் மத்தியிலே சொல்லி குடும்பத்துடைய பகைமையெல்லாம் சம்பாதித்தார்கள். எந்த அளவுக்கு இந்த அபூலஹபுக்கு 2 பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஆவதற்கு முன்னால், நபியானவுடன் அபூலஹப் அல்லாஹ்வுடைய ரசூலை எதிர்த்தது மட்டுமல்ல, தனது வீட்டுக்கு சென்று தனது ஆண் மக்களை அழைத்து முஹம்மதுடைய மகளை தலாக் சொல்லி இப்பொழுதே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி உடனே குடும்ப உறவை ரத்து செய்து அந்த பாவிகள் தலாக் சொல்லி வீட்டுக்கு அனுப்பினார்கள். ஒரே ஒரு வசனம் இறங்கியது, அந்த வசனத்தை சொன்ன ஒரே காரணத்திற்காக. இவ்வளவு எதிர்ப்பு குடும்பங்களிலும் சம்பாதித்து தான் ஒரு இறைத்தூதர் என்று எல்லா பக்கமும் எடுத்து சொல்லி மக்கள் எல்லாம் இறைத்தூதர் என்று ஏற்றும் கொண்டு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் வகி ஒன்றும் வராமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் சங்கடம், வருத்தம். அல்லாஹ் கேட்கிறான், வல்லுஹா, முற்பகலின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் நபியே. முற்பகல் என்றால் சூரியன் உதயத்திலிருந்து நடு உச்சி வரை உள்ள லுஹாவுடைய நேரம் முற்பகல். அதைத்தான் சொல்வார் லுஹா என்று சொல்வார்கள். வல்லுஹா, நடுப்பகலின் மீது சத்தியமாக, முற்பகலின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா, ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. மக்கள் சமாதானம் அடைகிற நேரம் இரவு. சாந்தி சமாதானத்திற்குரிய இரவின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன். மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய இறைவன்
உம்மை வெறுக்கவும் இல்லை, உம்மை கைவிடவும் இல்லை. அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான். யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருந்தால் அல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்லுவான். சத்தியம் போட்டு சொல்லுகிறான், நபியே பகலின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், இரவின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், நான் உங்களை வெறுக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை. வலல் ஆகிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா. அல்லாஹ் உம்முடைய இறைவன் வெறு சீக்கிரம் உமக்கு மிகப்பெரிய பேருபகாரத்தை கொடுக்க போகிறான், அது இதை காட்டிலும் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிறான். உன்னை கைவிடவில்லை, நான் உம்மை நாம் வெறுக்கவில்லை, உனக்கு மிகப்பெரிய பேருபகாரத்தை, பாக்கியத்தை, அருள்கொடைகளை நான் தரப்போகிறேன், அது முந்தியதை விட பிந்தியதில் உனக்கு மிகப்பெரிய ஹைராக இருக்கும், இம்மையை விட மறுமையில் உனக்கு அது சிறந்ததாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டாலும், மக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் மதீனாவுக்கு சென்ற பிறகு சிறந்த ஒரு பாக்கியத்தை தரப்போகிறேன் என்று எடுத்துக்கொண்டாலும், முந்தியதை விட பின்னால் உனக்கு தரப்போகிற ஹைர் மிகப்பெரிய ஹைரானது என்று சொல்லி கொஞ்சம் அல்லாஹ் பூஸ்ட் பண்ணுகிறான், ஊக்கப்படுத்துகிறான். அப்பொழுது அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், நபியே உம்மை இந்த நேரத்தில் நான் கைவிட்டு விட்டேன், ஒதுக்கிவிட்டேன், மறந்து விட்டேன் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கின்றீர்களே, உங்களுடைய சிறு பிராயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதருல்லாஹ், உம்முடைய இறைவன் நிச்சயமாக உம்மை கைவிட மாட்டான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அல்லாஹ் உம்மை அனாதையாக கண்டு, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பாட்டனும் இல்லை, அனாதையாக உம்மை அந்த இறைவன் கண்டு, அந்த இறைவன் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? அந்த இறைவன் உம்மை வளர்த்தி ஆளாக்கவில்லையா? ஏன் சோர்ந்து போகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொஞ்சம் தைரியம், அல்லாஹ் நம்மோடு உண்டு, அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடவில்லை, அல்லாஹ் நம்மை இன்னும் கவனித்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு நெருக்கமாகத்தான் இருக்கிறான். ஆம், நாம் தாயும் இல்லாமல், தந்தையும் இல்லாமல், பாட்டனாரும் இல்லாமல், அபூ தாலிபினுடைய பராமரிப்பில் வளர்ந்து இதுவரை வளர்ந்து இத்துணை வரை வந்து விட்டோமே, நிச்சயம் அல்லாஹ் நம்மோடு உண்டு, உண்மைதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தைரியத்தை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வவஜரக லால்லன் ஃபஹதா, நபியே மார்க்கம் என்ன, வேதம் என்ன என்று நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள், நான் தானே உங்களுக்கு அதை சொல்லி தந்தேன், உங்களை அப்படி நான் விடுவேனா? அப்படி உங்களை நான் கைவிட்டு விடுவேனா? ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்? சொல்லாமல் கேட்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஞாபகப்படுத்துகிறான் ரெண்டு அருள்கொடையை. வஹி கொஞ்ச நாள் நின்றது உண்மைதான், ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்க்க வேண்டும். நிறைய குர்ஆனுடைய ஞானம் இல்லாத நிறைய மக்கள் சொல்லுகிற விமர்சனம் என்ன? நபி தனக்கு புத்தியில் உதித்ததைத்தான் மக்களுக்கு சொன்னார், அதுதான் குர்ஆன். நபி எதெல்லாம் நல்ல நல்ல வாக்கு, நல்ல நல்ல செய்திகள் என நினைத்தாரோ அதையெல்லாம் மக்களுக்கு சொன்னார்கள், அதுதான் குர்ஆன். அவர் தூங்கும்போது அவருக்கு ஏற்பட்ட நல்ல நல்ல கனவுகளின் பிரதிபலிப்பு தான் குர்ஆன் என்று குர்ஆனை பற்றி விளங்காத மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சாட்டையடியாக இந்த ஆயத்து இறங்கி இருக்கிறது. எப்படி? வசனம் வஹி இறங்காமல் கொஞ்ச நாள் இருந்தது, எல்லோரும் வந்து கேலி கிண்டல்கள் செய்தார்கள். சுயமாக எதையாவது சொல்லி இதுவும் வஹி என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய ரசூல், பேசாமல் இருந்தார்கள். வஹி வரவில்லை, வஹி வரவில்லை. அல்லாஹ்வுடைய வஹி வந்தால் தானே அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுவார். இன் ஹுவ இல்லா வஹியுன் யுஹா, இந்த நபி சுயமாக எதையும் சொல்ல மாட்டார், வஹி இறங்கினால் தவிர. வஹியைத்தான் இந்த நபி சொல்லுவார் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான். வஹி வராமல் வீடு தேடி வந்து எல்லோரும் கிண்டல் செய்வார்களாம், கேலி செய்வார்களாம். என்னானது? ஜிப்ரீல் வரவில்லையோ? அல்லாஹ் உனக்கு வஹியை தரவில்லையோ? இப்பொழுது தெரிந்ததா நீ நபியா இல்லையா? எவ்வளவு மன உளைச்சல்! அல்லாஹுவே ஒரு அத்தியாயத்தை இறக்கி அந்த தூதரை ஆறுதல் படுத்துகிற அளவுக்கு மன உளைச்சலுக்கு அவர் ஆளாகியும் மௌனம் சாதித்திருந்திருக்கிறார்கள். ஒரு வார்த்தையை கூட இது அல்லாஹ்வுடைய வேத வார்த்தை என்று சொன்னாரா? ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தாங்கி வஹி வராமல் இருந்தும் கூட மௌனம் காத்தார்கள். அல்லாஹு தான ஆறுதல் சொல்லுகிறான், உன்னை நான் கைவிடவில்லை, நினைத்துப்பார், உனக்கு ரெண்டு அருட்கொடைகளை நான் செய்திருக்கிறேன். ஒன்று, நீ பச்சிலம் குழந்தையாக அனாதையாக இருக்கும் பொழுது உன்னை நான் அரவணைத்து உன்னை நான் ஆளாக்கி இருக்கிறேன். ஹலீமாவினுடைய மடியில் பால் சொரிந்தது, ஒட்டகத்திலே பால் சொரிந்தது.
ஹலீமாவுடைய கிராமப்புறங்களிலெல்லாம் அல்லாஹ் பர்க்கத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு நெஞ்சு பிளக்கப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நெஞ்சு தூய்மைப்படுத்தப்பட்டது. இப்படியெல்லாம் உன்னை வளர்த்து நான் ஆளாக்கி இருக்கும் போது கைவிடுவேனா? நான் உனக்கு இந்த வஹியை தருவதற்கு முன்னால் வேதம் என்ன, மார்க்கம் என்ன, மறுமை என்ன, நான் யார், எதுவுமே உமக்கு தெரியாது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். ஃபஅம்மாமல் யதீம ஃபலா தக்ஹர், நபியே அனாதைகளை நீங்கள் விரட்டாதீர்கள். 2 உபதேசம் கூடுதலாக சொல்கிறான். அனாதைகளை நீங்கள் ஒருபோதும் விரட்டாதீர்கள். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதைகளை நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள். வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், யாசிப்பவரை நீங்கள் விரட்டாதீர்கள். 2 உபதேசமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து வருகிற அந்த வளர்ப்பு முறையை பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேருபகாரம், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பேருபகாரம். என்ன காரணம்? அவர் ஒரு நபி, தன்னால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு இறை தூதர். சிறு பிராயத்திலிருந்தே எந்த வகையான ஒரு குறும்பத்தனங்களும் தீமைகளும் செய்யாமல் அல்லாஹ் பாதுகாத்து வளர்த்தி ஆளாக்கிய குழந்தை அந்த குழந்தை. அதுதான் அல்லாஹுடைய ரசூல். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறான் என்று ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே சிலாகித்து சிறப்பித்து பல்வேறு சிறப்பு அம்சங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் விசேஷமாகவே வழங்கியிருக்கிறான். சூரத்துல் பக்ராவில் 243 244 வசனத்தை நீங்கள் அப்படியே படித்து பார்க்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வினுடைய தூதர்களில் ஒரு சிலரை விட ஒரு சிலரை நான் மேன்மைக்குரியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு அது என்ன சிறப்பு? கருவில் இருக்கும் பொழுது யானைப்படையை பாதுகாத்து நிகழ்த்திய அதிசயமும், அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த பொழுது ஹலீமாவுடைய குடும்பங்களில் அல்லாஹ் நிகழ்த்திய அதிசயமும், அல்லாஹ்வுடைய ரசூல் அபூ தாலிப் இடத்தில் வளர்ந்து வரும் பொழுது அந்த நபித்துவ முத்திரையை பார்த்து மெல்ல மெல்ல இவர் ஒரு நபிதான் என்று மக்கத்து பெருவீதியிலும் மக்காவினுடைய புறநகர் பகுதிகளிலும் மெல்ல மெல்ல பிரச்சாரங்கள் ஆரம்பமான பொழுதும் அல்லாஹு தஆலா மிகுந்த எச்சரிக்கையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தி ஆளாக்குகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எந்த அளவுக்கு நுண் அறிவை அல்லாஹ் வழங்கினான் என்றும், குறைஷிகள் மத்தியில் ஏற்படுகிற ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு முன்னின்று தீர்த்து வைத்தார்கள் என்றெல்லாம் இன்னும் ஒரு சில விவரங்களை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருமண வாழ்வை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10க்கும் மேற்பட்ட திருமணத்தை முடித்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய வாழ்வை கொச்சைப்படுத்தி பேசப்படுகிறது இந்த உலகத்தில். இஸ்லாம் வளர்ந்து விடக்கூடாது, இறைவேத மக்கள் மத்தியிலே சென்று விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழ் இந்த மனித சமுதாயத்தில் உயர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவருடைய திருமணம், அவருடைய குடும்ப வாழ்வை கொச்சைப்படுத்தி பேசப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் தெளிவான பதிலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்வது நம்முடைய தலையாய கடமை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்ப வாழ்வு எப்படி இருந்தது? சத்தியமாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் எத்தனையோ வரலாற்று ஆசிரியர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். விமர்சன கண்ணோட்டத்தோடே எழுதியிருக்கிறார்கள். எங்காவது ஒரு விமர்சனம் கிடைக்காதா? இந்த முஹம்மதை கேவலப்படுத்த, இந்த முஹம்மதை கொச்சைப்படுத்த, இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்த எங்காவது ஒரு சில குறைகள் கிடைக்காதா என்று பூத கண்ணாடியோடு வரலாற்றை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் எல்லாம் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. முஹம்மத் நாம் நினைப்பதைப் போல ஒரு சாதாரண ஒரு புரட்சியாளரோ எழுத்தாளரோ மக்களுடைய உள்ளங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல் உள்ளவரும் அல்ல. இவருக்கு ஏதோ ஒரு சக்தி இவரிடத்திலே உண்டு. அப்படிப்பட்டவர்களால் தான் இப்படி வாழ முடியும். ஒரு நாட்டை கைப்பிடிக்க வேண்டுமானால், ஒரு நாட்டில் ஒரு அரசாட்சியை நிறுவ வேண்டுமானால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், நூற்றாண்டுகள் போரிட்டுத்தான் ஒரு காரியத்தை நிகழ்த்த முடியும். அதற்கு லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர்களை பறிக்க வேண்டும். ஆனால் இந்த முஹம்மத் 23 ஆண்டு காலத்தில், அதிலும் குறிப்பாக 13 ஆண்டு காலம் மக்கா நீங்களாக 10 ஆண்டு காலம் மட்டும் மதீனாவில் ஆட்சி செய்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் இவர் மாமனிதர் தான். இவர் சாதாரண மனிதர் அல்ல. நிச்சயமாக இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று மைக்கேல் ஹார்ட் என்பவர்களை போலுள்ள நல்லுள்ளம் படைத்தவர்கள் ஆய்வு செய்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முதலிடம் கொடுத்தார்கள். எப்படி முஹம்மதுக்கு முதலிடம் கொடுக்கலாம்? கிறிஸ்தவ சபையே எதிர்ப்பு தெரிவித்தது. திரும்ப அழகாக சொன்னார்,
கொடுக்காமல் இருந்தால் தானே நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். கொடுத்ததற்கு என்ன ஆச்சரியம்? கொடுக்காமல் இருந்தால் தான் முகம்மதுக்கு எப்படி நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம் என்று நீங்கள் கேட்க வேண்டும். நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே பதில் உண்டு. அவர் சாதாரணப்பட்ட மனிதர் அல்ல, அவர் தலை சிறந்த மாமனிதர் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். எதிரிகள் கூட கடைசியில் முடிக்கும் பொழுது இனம் தெரியாத ஒரு மரியாதையோடு தான் ரஹ்மத்துல் ஆலமீனுடைய வாழ்க்கை வரலாற்றை முடிப்பார்கள் என்றால் அவ்வளவு தூய்மையான வரலாறு. ஆனால் நமக்கு யாருக்குமே தெரியாது. அதுதான் வேதனைக்குரியது. தெரிய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10க்கு மேற்பட்ட திருமணத்தை முடித்தார் என்றால் எப்பொழுது எந்தெந்த காலகட்டத்தில் முடித்தார்கள், எதற்காக வேண்டி முடித்தார்கள், அதனுடைய காரணம் என்ன, பின்னணி என்ன? ஆசைக்காக, இச்சைக்காக, கொச்சைப்படுத்தி பேசுபவர்களுடைய விமர்சனத்திற்கு போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்களா அல்லது நியாயமான காரணங்கள் உண்டுமா என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். உரிய பதிலை தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய ரசூலை அறிவோம், நம்முடைய குடும்பத்திற்கு தெரியப்படுத்துவோம். அவருடைய வாழ்வை நம்முடைய வாழ்வின் அனைத்து துறைகளிலும் பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.